ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா, டயஸ்டசிஸ் ரெக்டைக்கான ட்ரீட்மெண்ட். டயஸ்டசிஸ் ரெக்டைனா என்ன அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு மசில் இருக்கும், ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் அப்படின்ட்டு. இந்த மசில் வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு டிவைட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ ரெண்டாக டிவைட் ஆகிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ காலை மடிச்சுக்கோங்க மேம், தலையை கொஞ்சம் மேலே தூக்குங்க. அப்படி தூக்கும்போது இங்கே பார்த்தீங்களா, ஸோ 4 ஃபிங்கர் வந்துட்டு உள்ளே போகுது. ஸோ 2 பக்கமும் பேண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது எனக்கு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் டயஸ்டசிஸ் ரெக்டை. படுத்துக்கோங்க மேம். ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஹெர்னியா ப்ராப்ளம், பேக் பெயின் ப்ராப்ளம், நிறைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு வர்றதுனால, ஸோ இந்த இவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கிளினிக் தேடி வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கோ தயவுசெய்து நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல், ஸோ இவங்களுக்கு 9th செஷன் தான் இருக்குது. இப்போ மேம் உங்களுக்கு 9th செஷன் இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாமே நல்லா கம்மியாக இருக்கு மேம். என்ன கம்மியாக இருக்கு? அந்த நிறைய சுருக்கம் இருக்கும், அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ உங்கள் மேல் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ரிங்கிள்ஸும் கம்மியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்களுக்கு 9th செஷன்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதை நான் வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.